மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்மளோட இணைஞ்சிருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். தேவயானி கூட நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, அவங்கள பார்த்துருக்கீங்க, பேசியிருக்கீங்க. அவங்களுடைய மனநிலை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ராஜகுமாரன் வந்து நிறைய இயக்குனர்களை பேசியிருந்தார். அதுக்கப்புறமா நடிகர்களை பற்றி பேசியிருந்தார். இவங்கெல்லாம் வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. இதுக்கெல்லாம் மறுப்பு தெரிவித்து மன்னிப்பு கேட்பாருன்னு பார்த்தா, நேற்று நைட்டு திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா கொளுத்தி போட்டு வச்சிருக்காரு. இந்த நிலைமை எப்படியே போச்சுன்னா தேவயானியால் சினிமாவில் சஸ்டெயின் பண்ண முடியுமா சார்? அதாவது அது நம்ம பேசலாம் தேவயானியை பற்றி. இப்போ இவரை பற்றி தான் முதல்ல பேசணும். ஏதோ பேசிட்டாரு, சரி தெரியாதனமாக பேசிட்டான்னு நினச்சா மன்னிச்சு விட்டு தொலைஞ்சிடலான்னு பார்த்தோம்னா, திரும்பி திரும்பி வந்து என்ன பண்ணுறாருன்னா பல பிரச்சனை உருவாக்கிட்டு இருக்காரு. நேற்று பேசுறது கூட பார்த்தோம்னா மிகப்பெரிய சர்ச்சையை உருவாக்கியிருக்கார். என்னன்னா, தேவயானி வீட்டில் ஒரு ஹஸ்பண்டாக இருக்கார், நல்லா வேலை செய்கிறார், வீட்டு வேலை செய்கிறார், நிம்மதியாக இருந்துட்டு 3 வேளைக்கு 6 வேளை சாப்பாடு இருக்குது, சாப்பிட்டோமா, டிவி பார்த்தோமா, தூங்கினோமா, பசங்களை பார்த்தோமேமா, ஷூட்டிங் போய்ட்டு இந்தம்மா ஒரு ட்ரெஸ்ஸு இதை எடுத்துருப்பாமான்னு சொல்லி இல்லை அந்த வீட்டுக்கு பொறுப்புள்ள ஒரு மனிதனாக இருந்துட்டாருன்னா ரொம்ப சந்தோஷம். அவர் அங்கேயே அதை விட்டுட்டு தேவையில்லாமல் வந்து இப்போ சோசியல் மீடியாவில் உட்காந்துக்கிட்டு இவர் வந்து நடிகர். ஏங்க, கமலை பற்றி பேசுகிறதுக்கெலாம் என்னங்க அவருக்கு வந்து என்ன இருக்குது, வார்த்தை வருதை சொல்ல முடியல என்னால். பட் கமல் மிகப்பெரிய ஒரு லெஜெண்டு. 260 படம் பண்ணாலும் ஒரு 5 படம் தான் சிறந்த படங்கிறாரு. ஓகே. ஸோ ரஜினி சாரை பற்றி பேசுகிறாரு, கூலி டைட்டில் ஆகுதுன்னு கேட்குறாரு. ஒரு இசையமைப்பாளர்னால தான் இவங்க 40 வருடமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த டூயிட் இல்லைன்னா இவர்கள் இல்லைங்கிறாரு. உனக்கு நடிப்புனா என்ன தெரியுதா? இப்போ எவ்வளோ படங்கள் நடிச்சிருக்காங்கன்னு தெரியுமா? அதெல்லாம் விட்டு எனக்கு டூயிட் பாட தெரியல, அதனால் நான் ஒரு பெரிய ஹீரோவாக முடியலன்னா, ஒரு நீங்கள் முழு வேக்காடை கூட பரவாயில்லன்னு விட்டுலாங்க. ஒரு சிக்கன் முழு வேக்காடு இருந்தால் தின்னலாம், இட்லி முழு வேக்காடு சாப்பிட்டுடலாங்க. அரை வேக்காடை எப்படி திம்மிய? தூக்கி தான் எறியணும். இவரையும் தூக்கி எறிஞ்சிட வேண்டியது தான். சரிங்களா? சும்மா வீட்டில் உட்கார முடியாமல் எதையாவது ஒன்று பேசி நம்மளும் வந்து பல பேர் பேசணுங்கிற ஒரு ஆசையில் வந்து எதையோ பேசிகிட்டு இருக்காரு. பாவங்க தேவயானி மேடம், நீங்கள் சொன்னது மாதிரி நல்ல அருமையான ஒரு கேரக்டர், நல்ல ஹம்பிளான ஒருத்தவங்க, நல்ல பேசன். போன ஜென்மத்தில் என்ன பண்ணாங்களா பாவம், இவரை கல்யாணம் பண்ணிட்டு இப்போ போட்டுட்டு ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காரு உட்காந்துக்கிட்டு தேவையில்லாமல். நான் இன்னொன்று கேட்குறேன், பசங்களாம் வளர்ந்துட்டாங்க, பசங்க ஃப்ரெண்ட்ஸு என்ன கேட்பாங்க, என்னப்பா என்னம்மா இது மாதிரி உங்கள் அப்பாவை பற்றி இப்படிலாம் ட்ரோல் பண்ணி வச்சுட்டு இருக்காங்களே, அவரு பேச சரியில்லைன்னு பசங்களை கேட்க மாட்டாங்களா? ஸோ இவரை பற்றி பார்க்குற தவிர ஃபேமிலியை பார்க்காம இந்த மாதிரி விஷயங்களை பேசுகிறாருன்னா என்னத்தை சொல்கிறது? பாலாவும் டைரக்டர் இல்லை, வெற்றிமாறன் டைரக்டர் இல்லைங்கிறாரு. அப்போ யார் தான் டைரக்டரு? ஏங்க, சிறந்த படங்களை கொடுத்த ஒரு 2 பேர். நான் இன்னொன்று சொல்கிறேன். ஸோ அவருடைய குரு இருக்கார்ல, பெரிய டைரக்டர், அந்த குருவுக்காவது வந்து எப்படி இதை செலக்ட் பண்ணார்னே தெரியல. இருந்தாலும் போய் செலக்ட் பண்ண அவருக்காக புத்திமதி சொல்லணும். இப்போ தான் என்னன்னு தெரியல, சொல்கிறாரா சொல்லலையான்னு தெரியல. இது ஒரு பக்கம். ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா, இதெல்லாம் அப்படி இப்படியே பேசுகிறாருன்னா, தமிழ் திரையுலகத்தில் மிகப்பெரிய ஒரு லெஜெண்டு. அவர் படங்களை பார்த்துட்டு தான் அடுத்த கட்டத்துக்கு நாங்கள்லாம் வர்றோம்னு சொன்னால் மகேந்திரன் அவர்களை பற்றி ஒரு வார்த்தை பேசுகிறார். ஒன்றும் இல்லை, ஏகப்பட்டது பேசுகிறாரு. கடைசியில் என்ன சொல்கிறாருன்னா, 40 வருடமாக மகேந்திரன் படத்தை நான் பார்த்ததில்லை அப்படிங்கிறப்ப, பார்க்கலான்னு நீ எதுக்கு பேசுகிற உட்காந்துக்கிட்டு? நீ பார்த்தா தானே ரிவ்யூ பண்ண முடியும் ஒரு படம் எப்படி இருக்குன்றத. அதுக்கு தான் பதில் கொடுத்துருக்காரு சார். நான் அவரை பற்றி தப்பாக பேசலை, அவர் படத்தை நான் பார்க்கல, என்னை யாரும் பார்க்க சொல்ல, அதனால நான் பார்க்கல. அப்புறம் எதுக்கு பேசுறீங்க உதிரி போகலை பற்றி? நீ பார்க்கல, இல்லை பார்க்காம எப்படி பேசலாம்? ஒரு வீடியோ அடிச்சிட்டீங்க, ஒரு கார் அடிச்சிட்டீங்க, பட்டி டிங்கரிங் போட்டு திரும்பி ஆக்கினா சரியாக போயிடுமா உங்களுக்கு? சொட்டை தானே. மகேந்திரன் படம்லாம் எவ்வளோ லீஜெண்டுங்க. ரஜினி சார் வந்து கேபி கேட்கும் போது, ரஜினி அறிவுப்படுத்துறது கே பாலச்சந்தர், அவர் கேட்குறாரு உங்களுக்கு பிடிச்ச இயக்குனர் யார் ரஜினின்னு கேட்கும் போது யோசிக்காம சட்டுன்னு சொல்கிறது வந்து மகேந்திரன் சொல்கிறார். பாலச்சந்தர் சீட் அப்போ நான் இல்லையான்னு கேட்குறாரு. சார் உங்களை பிடிக்கும், அவர் ரொம்ப பிடிக்கும். அப்போ மகேந்திரன் எந்த அளவுக்கு வந்து எல்லாரும் மத்தியிலையும் வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீ யோசிக்க வேண்டாமா? கமலஹாசன் அவர்களே இவ்வளோ லெஜெண்ட். அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறது மகேந்திரன் படத்தில் நான் நடிக்கலேன்னு ஃபீல் பண்ணுறார். அவ்வளோ பெரிய ஒரு இயக்குனர். சிவாஜி அவர்கள் படத்தினுடைய கதை வசனம் எழுதி தங்கப்பதக்கத்தில் வந்து மிகப்பெரிய சிவாஜியினுடைய ஒரு ரோலை வேற மாதிரி கொண்டு மக்கள்கிட்ட காமிச்சவர். மக்கள் திலம் எம்ஜிஆர் அவர்னால கண்டெடுக்கப்பட்ட ஒரு மகேந்திரன் சாதாரண கிடையாதுங்கள. ஸோ எம்ஜிஆர் அவர்கிட்ட செலக்ட் பண்ண எப்படி பண்ண முடியும்? அவருடைய ஃபர்ஸ்ட் படம் காஞ்சி தலைவன் படத்தில், எம்ஜிஆர் நடித்த படத்தில் அசிஸ்டன்ட் ரைட்டர் சேர்த்து விடுறார். இதற்கு பிறகு பொன்னியின் செல்வனுடைய நாவலை ஸ்க்ரீன் பிளே பண்ண சொல்கிறார் மகேந்திரன் சொல்லி. எம்ஜிஆர் படங்கள் விமர்சனம் பண்ண ஒரு காலேஜில் படிக்கும்போது இந்த போல்டான மனிதரை பிடிக்குன்னு சொல்லி தான் அவர் கூப்பிட்றார். இப்படி பல ஜாமவான்கள் மூலம் உருவாக்கின ஒரு மகேந்திரன் 36 படங்களுக்கு மேலே கதை வசனம் இருக்காரு. ஸோ ரஜினிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகரை ஒன்றுக்குள்ளே ஒருத்தர் ஒளிஞ்சிட்டு இருக்கான், வெளில கொண்டு வந்தார் முள்ளு மலரும்ல. எவ்வளோ உதிரி பூக்களும் என்ன படங்க அதெல்லாம்.
நெஞ்சத்தை கில்லாதே சொல்லிட்டு நண்டு மெட்டி இவர்களுடைய பாதையில் தான் வந்தவர்கள் பல இயக்குனர்கள். நீ பாரதிராஜா பற்றியும் பேசுகிறீங்க. பாரதிராஜா படம்லாம் என்னங்க அப்படின்றது மாதிரி சொல்லி, இல்லை அவர்கள் நாங்கள் கற்றுக்கிட்டோன்ற இப்போ பூசி முழுகிறது மாதிரி இருக்குது அவருடைய பேச்சு. நின்னா ஸ்டாண்ட் பையாக உங்களை நிற்கணும். நீங்கள் என்ன பண்ணி தோணுது அப்படின்னா, ராஜகுமாரன்னு பேர் தான் ராஜகுமார், நல்ல பேரை போய் அவருக்கு வச்சு விட்டாங்க. கேட்டால் பாவம். இல்லை அவரே சொன்னார், உனக்கு யாரே ராஜகுமார்னு பேர் வச்சுதுங்க. அப்பா அம்மா தான் வைப்பாங்க, அது தெரியாது எல்லாருக்கும். அதை வேற சொல்கிறாரு அவர். இதை ஸோ சுருக்கமாக என்னன்னா, இது இப்போ தேவையில்லாமல் ராஜகுமாரன் வந்து நீங்கள் மீடியாவுக்கு வரணும், இல்லை எதையோ ஒன்று பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நல்ல விதமாக பேசி இவருடைய பாதையில் போகணும்னு ஏதோ ஒரு கதை நான் வச்சுருக்கேன்றது அவர் பேசினா பரவாயில்ல. நீங்கள் பேசுனதை பூரா எத்தனை பேரை பார்த்துருக்கீங்க? மகேந்திரனை பேசுகிறீங்க, வெற்றிமாறன்லாம் எங்க முதல்ல இவர் அசுரன் படம் பார்த்துரு, வெற்றிமாறன் படமும் பார்க்கலைங்கிறாருங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வயலன்ஸாக இருந்தால் கூட என்னால் பார்க்க முடியாதுன்றாரு. ஆனால் இவர் நடித்த கடுகு திரைப்படத்தை வந்து குடும்பத்தோடு உட்காந்து பார்க்கவே முடியாத அளவுக்கு முகம் சுளிக்க வைக்கக்கூடிய ரொம்ப மோசமான சீன் ஒன்று இருக்கு, காட்சிகள் நிறைய இருக்கு. அதில் ரொம்ப மோசமான சீன் ஒரு சீன் இருக்கு வேற. அவர் அதில் இவரே சண்டை போட்டுருப்பாரு. அப்புறம் எப்படி இவருக்கு மற்ற படம்லாம் வயலன்ஸ் எனக்கு பிடிக்கலன்றார், இவரே அந்த படத்தை சண்டை போட்டிருக்காரு. அதுதாங்க இவர் என்ன சொல்ல வர்றாரு, வேக்காடு என்ன பேசும் அதுதான் பேசுறாரு. முதல் நடிகர் அதாவது இயக்குனர் சங்கம்லாம் வந்து கூப்பிட்டு இவர் வந்து வார்னிங் கொடுக்கணும். பல இயக்குனர் வந்து அசிங்கப்படுத்திட்டு இருக்கேன் நீ பேசுகிறேன்னு சொல்லி பேசிக்கிட்டு மகேந்திரெல்லாம் பேசுறதுக்கெல்லாம் இவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? முதல்ல நமக்கு ஒரு கெப்பாசிட்டி இருந்தால் சார் மகேந்திரன் சாரை பற்றி பேச முடியும். மகேந்திரங்கிற அந்த எழுத்தே எவ்வளோ பெரிய எழுத்து தெரியுமா உங்களுக்கு? அவ்வளோ பெரிய புக்கில் ஒவ்வொரு பக்கத்தையும் படிக்க வேணும். அவர் தான் ஏன் ஒரு பக்கம்ன்றீங்க, ஒவ்வொரு பக்கத்தில் ஒவ்வொரு ஒரு வரிகளையும் ஒரு எழுத்தையும் படிக்கணும். அவ்வளோ பெரிய லெஜெண்டை போய் பேசுகிற வெற்றிமாறன் இன்னைக்கு வந்து பல பல விஷயங்களை கொண்டு போயிருக்காரு. அசுரனில் எவ்வளோ மெசேஜை சொன்னார், படிப்பு எவ்வளோ முக்கியங்கிற விஷயத்தை சொன்னார். இல்லை ஆடுகளம், விடுதலையெல்லாம் விடுதலை அவர் தவிர வேறு யாரும் எடுக்க முடியாது. இல்லை விசாரணை, எவ்வளோ படங்கள். எங்க பாலா சேதுன்னு ஒரு படத்தை எப்படிங்க கொடுத்தாரு, நந்தா எப்படிங்க கொடுத்தாரு, பிதாமகன், இவ்வளோ படங்கள் கொடுத்து இவ்வளோ டைரக்டரே இல்லைன்னா இப்போ நீ டைரக்டரா முதல்ல இல்லை என்ன படம் கொடுத்தீங்க? அவர் சூப்பர் படம் நடிச்சிருக்காரு சார், திருமதி தமிழ். இது திருமதி தமிழ். ஐயா ஏங்க ரொம்ப ரொம்ப மட்டமான கேவலமான படங்க அது, சொல்லக்கூடாது. ஆனால் இவர் பேசுகிறதா சொல்ல வேண்டிய சூழ்நிலை நம்ம வந்து அதை நம்மளை மாற்றுறாரு அவர். பாவம் தேவயானி கடனை வாங்கி தேவையில்லாமல் டார்ச்சர் பண்ணி இவர் படம் பண்ணணும். சரி படம் தான் பண்ணி தொலைக்கிறீங்க, தேவயானியை வந்து ஹீரோயினை போட்டு வச்சு கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணம். அவங்க பாவம் மிகப்பெரிய கடலில் போய் மாட்டி சிக்கலில் போய் மாட்டுறாங்க. பாவம் ஒரு பொண்ணு சிக்கல்னு மீண்டு வர்றாங்க, சிரமப்பட்டு நடித்து டிவி சீரியல் போய் நடிச்செல்லாம். சரி அந்த படம் நடித்து வேற ஒரு ஹீரோ போட்டு பண்ணியிருக்கலாம்ல, ஏதாவது போயிருக்கும்ல கொஞ்சமாவது. இல்லை இவர் ஃபோனை தான் யாரும் எடுக்க மாட்டேன்றாங்களே சார். எப்படி எடுப்பாங்க? இனி சுத்தமாக ஃபோனை எடுக்க மாட்டேன், நம்பரை டெலீட் பண்ணிடுவாங்க இனிமேல் எல்லா பேருமே. மொத்தத்தில் என்னன்னா எதையோ ஒன்று பேசணுங்கிறதுக்காக ராஜகுமார் பேசிகிட்டு இருக்கிறது நல்லா இல்லைங்க. அவருடைய குரு ஒருத்தர் தான் கற்றுக்கிட்டு வந்தார் தொழிலை, இந்த குருவை அசிங்கப்படுத்துறார். அவர் சொன்னார்ல, நீங்கள் இப்போ பாலா படம் நல்ல படம் சேதுன்னு சொன்னார்ல, சேது படத்துக்கு அப்புறமா எப்படி நடிக்கணுன்றதே விக்ரமுக்கு தெரியல அப்படின்னாரு. அதனால தான் விண்ணுக்கும் மண்ணுக்கும் படத்தில் அவர் படத்தில் அப்படியே பிளாங்காகவே இருந்தார், எப்படி நடிக்கிறதுன்னு அவருக்கு தெரிய வரல. அதுக்கப்புறமா தான் தன்னை தீட்டிக்கிட்டாருன்னாரு. ஆனால் சேதுக்கு அப்புறமா அவர் செலக்ட் பண்ண படங்கள்லாம் பயங்கரமான படமாக இருந்தது சார். சேதுன்னு ஒரு அருமையான படத்தை கொடுத்த ஒரு விக்ரம அதுலேயே நடிப்பை ப்ரூஃப் பண்ணிட்டாரு, கேவலப்படுத்தியிருக்காருங்க இவரு. விண்ணுக்கும் மண்ணுக்கும் கொடுத்து சரத்குமாரையும் விக்ரமையும் ரெண்டு பேருமே அசிங்கப்படுத்திருப்பார் படத்தில். தேவயானியை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போய் கதை ஆர்பி சௌத்ரி அவ்வளோ டேலண்டான ப்ரொடியூசருங்க. எப்படி இந்த கதையை ஒத்துக்கிட்டாருன்னே தெரியல. கிட்டத்தட்ட 5 கோடிக்கு மேலே லாஸ் ஆச்சுன்றார் அவர் பாவம். அன்னைக்கெல்லாம் 5 கோடி எவ்வளோ பெரிய விஷயங்க. இன்னைக்கு அது 20 கோடி மேலேங்க 100 கோடி பட்ஜெட்டில் படம் பண்ணலாங்க அன்னைக்கு பண்ணதுக்கு. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சே ஒரு 30 வருடம் ஆகப்போகுதுன்னு நினைக்கிறேன் நான், 25 வருடங்களுக்கு மேலாக. அப்படி ஒரு மிக சிறந்த ஒரு நடிகரை நீ வேஸ்ட் பண்ணிட்ட. நீ பண்ணிடுது நீ விக்ரம் இவர் தானே பண்ண, ராஜகுமாரன் தானே பண்ணது. சேது எப்படி செதுக்கியிருந்தார் பாலா, அதில் ஒரு நடிப்பு திறமை காமிச்சிருப்பாரு. அதில் காமிச்சாருங்க. இந்த நடிப்பு திறமையை சுத்தமாக ஒழிச்சு விட்டது நீங்கள் தானே, ராஜகுமாரன் தானே காலி பண்ணிட்டாரு. காலி பண்ணது அந்நியன் எடுத்துங்க பண்ண முடியுமாங்க யாராவது? பிதாமகன் பண்ண முடியுமாங்க? ஸோ இப்போ ரஞ்சித் பண்ண நம்ம தங்கலான் என்ன மேட்டருங்க? ஆனால் ஓடலன்றாரு. எது இவர் தான் சொல்கிறார், தங்கலான் கூட தான் நடித்தார், ஆனால் எங்கே ஓடல அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணி. இவர் படம் எல்லாமே 1 வருஷம் ஒன்று படங்க, 1 இயர் 2-3 வருஷம் ஒன்று படம் எல்லாமே. மக்கள் மத்தியில் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காரு இவர். சார் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க, இன்னும் என் ஃபேன்ஸ் எல்லாம் எனக்கு நிறைய பேர் இருக்காங்க, நடிங்க நீங்கள் நடிக்கிறது இல்லையா, நிறைய பேர் என்னை கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாரு சார்.
அதான் சொல்கிறேன் இல்லையா, இவர் வந்து என்ன பேசுறதுனே தெரியாமல் பேசிக்கிட்டு இப்போ இதன் மூலமாக இன்னும் வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 கோடி ஃபேன்ஸ் உருவாகியிருப்பாங்க இப்போ அவருக்கு. சரியா? ஓகே, படம் பண்ணுங்க, ஹீரோவை பண்ணுங்க, டோயட் பாடுங்க, நீ சொன்ன மியூசிக் டைரக்டரை வச்சு இந்த மியூசிக் பண்ணுங்க. ஏங்க, ஒரு படம் இசை ரொம்ப முக்கியம், ஆர்ஆர் முக்கியம், எல்லாம் ஓகே. இந்த கதை இருக்கும் தானே, அந்த கதைக்கு தகுந்த மியூசிக் போடுறாங்க மியூசிக் டைரக்டர். தானாக போட முடியுமா மியூசிக்கை? மியூசிக் போட்டு கதை எடுக்க முடியாது. கதை இருந்தால் தான் கதைக்கு இசை போட முடியும். அது கூட தெரியாமல் ஒரு பேசிக்கலாக ஒரு டைரக்டர் இருக்கார் அப்படின்னா இவரை என்ன சேர்க்கறதுனே தெரியலங்க. தேவயானி பாவங்க, அவங்க வந்து ஏதோ பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு நடித்து ஃபேமிலியை ரன் பண்ணி, இவர் ஒன்றும் இல்லைங்க, ஏதோ சோப்பு விற்கிறேன், அரிசி விற்கிறேன், எண்ணெய் விற்கிறேன், அதையாவது விற்று மாதம் ஒரு 10,000 தேவயானி கொடுத்தா கூட ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்பா, நம்ம ஹஸ்பண்டால் மாதம் ஒரு 10,000 கிடைக்குது, இபி சார்ஜாக நமக்கு வரும்னாது நினைப்பாங்க. இதை விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு ஏதோ சேனலில் உட்காந்து பேசிக்கிட்டு பண்ணிக்கிட்டு, இது பாவங்க. அவங்க பசங்களையும் தேவயானி அசிங்கப்படுத்துகிறாருங்க. அவங்க பாவம். அதாவது இப்போ வந்து ஃபர்தராக நடிக்க போனான்னு என்ன பண்ணுவாங்க? என்னங்க ஹஸ்பண்டு பேசுகிறான்னா என்ன பதில் சொல்லுவாங்க? வாய்ப்பு போயிடும். வாய்ப்பு இல்லை. தேவயானிக்குன்னு ஒரு மெரிட் இருக்குங்க. இப்போ நல்ல டைப்புங்க, நல்ல ஆக்டர்ஸுங்க, அவங்களும் டைரக்டர் உருவாக்குனா கண்டிப்பாக கொடுப்பாங்க. அது ஒன்றும் மறுப்பதற்கு இல்லை. இவர்னால வாய்ப்பு போகாது. ஆனால் அசிங்கமான வருதில்லை இவர்னால. அது படம் வாய்ப்பு போனாலும் பரவாயில்லையம்மாங்க. சும்மா கூட இருந்துட்டு போகிறேன் வீட்டில், உன்னால் தலை காமிக்க முடியலன்னு பேசுவாங்கல்ல. கடந்த 40 வருட காலமாக இந்த ஹீரோக்கள்லாம் வெற்றிக்கு காரணமே இசையமைப்பாளர் தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த 40 வருட காலங்களில் தேவயானி பல படங்களை நடித்து ஹிட்டு கொடுத்துருக்காங்கல்ல. அப்போ அவங்க நடித்த திரைப்படங்களும் இசையால் தான் ஓடிச்சா? அப்போ இயக்குனர் எந்த வேலையும் செய்யலை, எடிட்டர் எந்த வேலையும் செய்யலை, கேமராமேன் எந்த வேலையும் செய்யலை, ஹீரோ நடிக்கவே இல்லையா? அதான் கேட்குறேன். தங்கர் பச்சா நாளையெல்லாம் எப்படிங்க தேவயானி யூஸ் பண்ணியிருப்பாங்க? காதல் கோட்டை கமலி கேரக்டரில் தேவயானி எப்படி வாழ்ந்துருப்பாங்க? ஒரு கதை தான் ஒரு இசையமைப்பாளரை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது, படத்தை ஒரு லெவலுக்கு கொண்டு போகுது. சூரியவம்சம் அதான் மறுப்பதற்கு இல்லை. நம்ம இசை ரொம்ப முக்கியம். ஆனால் அதை நம்ம சும்மா சொல்லக்கூடாது. ஒரு படத்தை தூக்கிட்டு பாடுறது இசை, பேக்ரவுண்ட் ஸ்கோர். பட் அது மட்டுமே நீங்கள் ஒரு படம் கிடையாது. அதை ஒரு இயக்குனராக நீங்கள் இருந்து அதை எப்படி நீங்கள் பேசுகிறீங்கன்னு தெரியல. முதல்ல ஒரு முள்ளுமலர் அதான் சொல்லிட்டேன் இல்லையா, மகேந்திர படம் பார்த்ததே இல்லைன்றாங்க. இப்போ முள்ளுமலரை பற்றி என்ன தெரியும் அவருக்கு? அப்புறம் ஒரு எஸ்பி முத்துராமன் இயக்கிய ஒரு 660 எப்படி தெரியும்? ரஜினி சார் படம் எப்படி தெரியும்? ஒரு 3வது கேள்விக்குறி எப்படி தெரியும்? ஒரு எங்கே கோட்டுகள் எப்படி தெரியும்? இவர் என்ன படம் பண்ணியிருக்காரு முதல்ல இவரை பற்றி எல்லாத்தையும் பேசுறதுக்கு? திருமதி தமிழ் பண்ணியிருக்காரு. திருமதி தமிழ் தான் ஒரு சேனலில் ட்ரோல் பண்ணியிருக்காங்க பாருங்க. பறந்து 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 ஒரு பாட்டை பறந்து பறந்து பாட்டு பாடியிருக்காரு. அதாவது அதுக்குள்ளே நான் போக விரும்பலை, விட்டுருவோம். அதாவது இவரை பற்றி நாட்டில் எவ்வளோ விஷயம் நடந்துட்டு இருக்கீங்க, இதை போய் பேசணுன்ற அவசியமே இல்லை. இருந்தாலும் அவருக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக சில விஷயங்கள் எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்க. முதல்ல அதான் முக்கியம். நீங்கள் புரிய வைக்கிறதுக்காக உங்களை மாதிரி பல பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு அவர். நான் கரெக்டாக தான் பேசுகிறேன்னாரு சார். என்ன கரெக்டாக பேசுகிறாரு? நேற்று நைட்டு பார்த்தீங்களா? நான் கரெக்டாக தான் பேசுனா தப்பாக பேசுனேன். அதான் பூசி முழுகிறார், சொட்டையாக்கிட்டாரு. சொட்டையை தட்டி வச்சு திரும்பி ஈய பாத்துறது, ஈயம் பூசுறது மாதிரி பூசி மெழுகிக்கிட்டு அப்படி பேசுறது வந்து எப்படி அது எப்படி ஏற்றுக்க முடியும் அவரை? அவர் சொல்லப்போனால் ஒரு நல்ல டைரக்டர்கிட்ட நல்ல படம் கொடுத்த இயக்குனர்கிட்ட வெளியே வந்தவர். இவர் வந்து இப்போ இடையில படமே பண்ணலை, விட்டுட்டாரு. இனிமேல் சுத்தமாக இதுலேருந்து யாரும் கூப்பிடவும் மாட்டாங்க. டோட்டலாக வாஷ் அவுட்டு. சரியா? இனிமேல் அது இந்த ஏதோ இந்த ஆர்கானிக் ப்ராடக்ட் விற்கிறேன்னு சொன்னார்ல, சோப்பு, நிம்மதியாக அதை போய் சோப்பு சீப்பு ஆயிலெலாம் விற்று இந்த ஃபேமிலியை கொஞ்சம் பார்த்து. தேவையான அவர்கள் ரொம்ப சுமையில் இருக்காங்க. அப்புறம் நல்ல டைப் அவங்கள பற்றிலாம் நம்ம வந்து ஒரு டாட் கூட குறைய பேசவே முடியாது. ஆனால் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. தேவனை நடிச்சிருந்தாங்கன்னா எத்தனையோ பேர் விரும்பினவங்க இருக்காங்க. நடிச்சிருந்தா மிகப்பெரிய ஆள் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிடலாங்க. இவரை போய் கல்யாணம் பண்ணி காலம் போன கடைசியில் நீ இப்படிலாம் பேசிக்கிட்டு அவங்கள அசிங்கப்படுத்திட்டு பசங்களை அசிங்கப்படுத்திட்டு இருக்குது. ராஜகுமாரன் கொஞ்சம் அறிவாளி தான், ரொம்ப மோசம் சொல்ல முடியாது. கொஞ்சம் யோசித்து இனிமேலாவது இந்த அறவை கேட்டத்தனமாக கால்வை காட்டத்தனமாக பேசாமல் எதை பேசணுமோ அதை பேசுங்க, விமர்சனம் பண்ணுங்க. நீங்கள் படம் பாருங்கள், அந்த படம் எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குது, என்ன சொல்ல வர்றாங்க, அதில் விமர்சனம் பண்ணுங்கள். இல்லை இப்படி சொல்லுங்கன்னு சொல்லுங்கள், அதுக்கு உரிமையாக இருக்குது எல்லாருக்குமே. நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு மகேந்திரனை பற்றி படமே பார்க்காம ஒருத்தரை பற்றி பேசுறது, வெற்றிமாறன் படமே பார்க்கல அவரை பற்றி பேசுறது, அமீரை பற்றி பேசியிருக்காரு. ஒரு வேளை மதுரையிலலாம் வந்து இப்படி தான் பேசுவாங்க போல இருக்குது. அவர் ரொம்ப இழுத்துருக்காரு. அமீர் வந்து ஒரு டிட்டு போட்டிருக்காரு சார் அப்படின்னு ஒன்றும் இல்லை, அவரோட புரிதல் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அமீர் அவர் பேசியிருக்காரு. எல்லாத்தையும் புரிதல் அவ்வளோதான். இவர் தாங்க எல்லாம் புரிதல் மன்னன்னு. பேசாம ஒரு யூனிவர்சிட்டி ஒன்று ஆரம்பிங்க. யாராவது அறிவு வேணும்னா இங்கே வந்து கற்றுக்குங்க, புரிதல் வேணும்னா இங்கே வந்து கொஞ்சம் நான் கிளாஸ் எடுக்கிறேன் கற்றுக்குங்க, என்கிட்ட கற்றுக்கிட்டு போய் நீங்கள் படம் பண்ணுங்கன்னு வேணால் நீங்கள் ஒரு ப்ரொஃபஸராக உட்காந்துக்கிட்டு அது ஒரு இது ஒன்று வந்து ஆரம்பிச்சுட்டு உட்காருங்க. நீங்கள் அதை அது பெரிய தலையெழுத்துங்க அவரோட. நம்ம என்ன சொல்கிறதுனே தெரியல அவரை போய்.
ஏதோ ஒரு படம் நீ வருவாயின்னு கொஞ்சம் ரசித்தோம், ஏதோ கொஞ்சம் பண்ணார், அதெல்லாம் நம்ம சும்மா சொல்லக்கூடாது. பட் நீங்கள் அதன் மூலமாக இன்னும் நிறைய கதைகள் எழுதுங்க, உருவாக்குங்க. ஸோ கதைகள் இல்லைன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்க, கதையை போய் வீங்க, ஸோ விற்று காசாக்குங்க, யார்கிட்டயாவது போய் ஒர்க் பண்ணுங்க, டிஸ்கஷனுக்கு போங்க. அப்போ தான் இன்றைக்கி என்ன நடக்குதுங்கிறத அவருக்கு தெரிய வரும். எதுவுமே தெரியாமல் நீங்கள் பேசிகிட்டு இருந்தது வந்து என்ன சொல்கிறேனே தெரிலங்க. ரொம்ப அது ரொம்ப மோசமான இருக்குது. அவருடைய செயல்பாடுகள் ரொம்ப மோசமாக இருக்குங்க. இவர் இந்த மாதிரி பேசுறதுனால தான் இவருக்கான வாய்ப்புகள் வராமே போயிருக்குமோ ஒருவேளை? இல்லை, இப்போ அவரை முன்ன கொஞ்சம் அந்த மாதிரி பேசலைங்க. இப்போ சமீபத்தில் தாங்க அவர் வந்து கண்ணாப்புன்னு என்ன பேசுறதுனே தெரியாமல் பேசிக்கிட்டு, அதான் சொல்லலையா, வீட்டில் என்ன அப்படின்னு தெரியல, எல்லா வேலையும் முடிச்சிடறாரு, வீட்டு வேலையை பூரா முடிச்சிடுறாரு. மீதி நேரம் இருக்குல்ல, என்ன பேசலாம். ஸோ எல்லா பேரும் சோசியல் மீடியாவில் ஏதோ ஒன்று வந்துட்டு இருக்காங்க, செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம சும்மா வீட்டுக்குள்ளே கொண்டங்களை பற்றி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க, செய்ய மாட்டேங்கிறோன்னா எதையாவது ஒன்று பேசுவோம். இப்போ பேசுறதுனால தான் எல்லா சேனலும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவே அவருக்கு ஒரு ப்ளஸ் அவரும் நினைக்கிறாரு. ஆனால் அது எவ்வளோ பெரிய மைனஸு, டோட்டலாக ஃபீல்ட் அவுட்டே வாஷ் அவுட் பண்ணிடுவாங்க எல்லா பேருங்கிறது அவருக்கு தெரியல. கண்டிப்பாக தேவயானி அவர்கள் வந்து அவரை உண்டு இல்லைன்னு ஒரு பிரேடு நடப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் வீட்டில். இனிமேலாவது அவர்களுக்கு புத்திமதி சொல்லி, பசங்க பாவம், ஸோ அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு என்ன பேசுவாங்க, அதெல்லாம் அவர் யோசிக்கணும்ல. தன்னை பற்றி மட்டுமே செல்ஃபிஷாக யோசிக்காமல், ஸோ ஃபேமிலி இருக்குது, அதை யோசிக்கணும். எதுவுமே இல்லாமல் ஒரு விஷயத்தை அவர் பேசிட்டு ட்ரோல் பண்ணுங்கிறது வந்து அது என்ன சொல்கிறேன்னு தெரியலைங்க. ரொம்ப அது எப்படி சொல்கிறதே தெரியல எனக்கு. விடுங்க. இப்போ இதுக்கப்புறமா அவர் மாறுவாருன்னு நம்மளுக்கு தெரியவே இல்லை. ஆனால் இதில் ஒரு காமெடி என்னன்னா, கமெண்ட்டில் கேட்டிருக்காங்க இவர்கிட்ட, தேவயானி தெரியாமல் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அடுத்த ஜென்மத்தில் நிம்மதியாக இருக்கணும்னு கேட்டதுக்கு சொன்னார். அப்போ அடுத்த ஜென்மத்தில் நான் தான் தேவயானியை காப்பாற்றணுமான்ற மாதிரி இருக்குது. அவங்கள இவர் பிடிச்சி வச்சுக்கிட்டு விடமாட்டேன்றாரோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த ஜென்மத்தில் காப்பாற்றிட்டோம், சரிங்களா. அடுத்த ஜென்மன்றது வேற விஷயம். இப்போ யார் அந்த அடுத்த நிலையில் இருக்காங்கன்னு யாருக்கும் தெரியாது. இப்போ என்ன நடக்குங்கிறத மட்டும் பாருங்கள். அடுத்த ஜென்மம் நாளைக்கு மட்டும் நாளைக்கு பார்ப்போம். இன்னைக்கு நீ தேவையானவர்களுக்கு என்ன செஞ்சீங்க, பசங்களுக்கு என்ன செஞ்சீங்க, என்ன நிலவரம் அப்படிங்கிறத நீங்கள் கொண்டு வந்து அவங்களுக்கு பண்ணுங்கள். அது உங்களுக்கு வந்து மிகப்பெரிய புண்ணியமாக இருக்கும். தேவயானி அவர்கள் வந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த பரிகாரத்தை எதை முதல் செய்யுங்க அவங்களுக்கு, அதுவே புண்ணியம்னு நான் சொல்ல விரும்புகிறேன். நான் இதன் காரணமாக தான், இதனால தான் அவங்க அம்மா வந்து அன்றைக்கி இவர்கிட்ட பொண்ணு கொடுக்கறதுக்கு மறுத்துட்டாங்களோ? ஆமாம் சார், எவ்வளோ தடுத்து பார்த்தாங்க சார், பாவம் அவங்க. ஏன்னா பெத்த பொண்ணை பற்றி ஒரு அம்மாவுக்கு, ஒரு தாய்க்கு தான் தெரியும் நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் செய்யணும்னு சொல்லி. தேவையில்லாமல் இந்த ராஜகுமார் வந்து தேவயானை டிஸ்டர்ப் பண்ணி 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 விண்ணுக்கும் மண்ணுக்கும் படத்தை தேவயானைக்கே எடுத்து கதையை புறம் கெடுத்து, அவர் சொன்ன மாதிரி விக்ரமி சரத்குமாரையும் வேஸ்ட் பண்ணி, ஆர்பி சௌத்ரிக்கு ஒரு 5 கோடி ரூபாய்க்கு மேலே லாஸ் பண்ண விட்டு, இவர் காதலுக்கு சொல்லி, அந்த பெண்கள் எப்பவுமே நீங்கள் வந்து ரொம்ப பெண்களுடைய மனசு ரொம்ப மென்மையானதுங்க. அது நிறையா பழமொழி சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருடைய மனசை தொட்டு 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 அடிக்கும் போது கல்லும் கரைங்கிறது மாதிரி மனசை வந்து கரைச்சிட்டார் ராஜகுமார். தெரியாதனமாக வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டாங்க. எவ்வளோ அம்மா சொல்லி தடுத்து பார்த்தும் ஒன்றும் முடியல. இல்லைனா அவளுடைய வாழ்க்கையில் இன்னும் மிக 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 சிறப்பாக அமைஞ்சிருக்கும். இன்ன வரைக்குமே அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு குடும்பத்தை பார்த்துட்டு இருக்காங்க. பட் நல்ல விஷயம், பாராட்டே தீரணும். அது ஒன்றும் தவறு இல்லை. ஸ்கூல் டீச்சரால் வேறு வேலை செய்கிறாங்க. அதான் பெண்கள் வேலைக்கு போகிறது, சம்பாதிக்கிறது, குடும்பத்தை காப்பாற்றுறது தவறு இல்லை சார். அவர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. டீச்சர் இடையில போய் ஒர்க் பண்ணாங்க, டிவி சீரியல், படங்கள், இப்போ நிறைய படங்கள் வரணும் அவங்களுக்கு, வந்து கஷ்டப்பட்டு சம்பாரித்து பசங்களை அவங்க பார்க்கணும். ஸோ அந்த ராஜகுமார் அரை வேக்காடை தூக்கி அவங்கள அடிச்சு விட்டு, வந்தியே பேசாமல் தின்னுட்டு டிவியை பார்த்துட்டு வீட்டு வேலையை பார்த்துட்டுறான்னு சொல்லி விட்டு, அவங்களை கொஞ்சம் கண்டித்து இந்த மாதிரி பேச வேணான்னு சொன்னாங்கன்னா அவர்களுக்கு ஒரு மரியாதை இருக்குது, சிறப்பான மரியாதை இருக்குது இண்டஸ்ட்ரியில். அதை தக்க வச்சுக்கலாம். இல்லைனா அவங்க பாவம் போய் யாரை போய் பார்ப்பாங்க. எது பண்ணாலும் அவங்களுக்கு அந்த ஃபீலிங் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஹஸ்பண்ட் இப்படி பேசிட்டாரு, அவங்க கேட்காட்டினா கூட அவங்க யோசிப்பாங்கல்ல, கேட்குறது மாதிரியான மோகத்திலே வர்றாங்க கிட்டக்க, நான் கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்ட்டு. அது கஷ்டமாக இருக்கும் இல்லையா. அதனால் ராஜகுமாரன் இனிமேல் வந்து தயவுசெய்து எதையும் பேசாமல் பேசுங்க, படங்களை பாருங்கள், விமர்சனம் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஒரு படத்தை பண்ணுறதுக்கு நல்ல கதையை ரெடி பண்ணுங்கள். ஒரு தயாரிப்பாளர்கிட்ட போய் கெஞ்சி கூத்தாடி ஒரு வாய்ப்பு வாங்குங்க. அதன் மூலமாக உங்களுடைய தேவயானி மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் சில நல்ல விஷயங்கள் நிறைய நீங்கள் பண்ணுங்கன்னு தான் இந்த சொல்லிக்கணும் நான் விரும்புகிறேன். ஆனால் அவர் எனக்கு தெரிஞ்சால் செய்ய மாட்டார்னு தோணுது. இப்படி அறவை கடத்தனமாக பேசிட்டு இருக்கிற டைரக்டரை பூரா அசிங்கப்படுத்திட்டு, இருக்கிற டாப் ஹீரோக்களை பூரா கேவலப்படுத்திட்டு அவர் இப்படியே தான் ட்ராவல் பண்ணுவார்னு எனக்கு தோணுது. பார்க்கலாம், இன்னும் அடுத்து என்ன பேச போகிறாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் நம்ம. கண்டிப்பாக அவரும் எல்லா வீடியோவும் பார்க்குறாரு, எல்லாத்துக்கும் ரிப்ளை தராரு. கண்டிப்பாக அவரும் எல்லா வீடியோவும் பார்க்குறாரு போல இருக்குது. ஒரு வீடியோ கூட விடாமல் நம்மளை பற்றி யார் யாரெல்லாம் என்னென்ன பேசி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து அவரும் எல்லா வீடியோவும் பார்த்துட்டு இருக்காரு. பார்க்குறாரு இல்லைங்க, பார்த்தா திருந்தணுமா இல்லையா? அவரு செய்யணும். அவரு இல்லை சார், அப்படி பேசுகிறவங்கள அவர் சொல்கிறாரு, அவர் எந்த மனநிலையில் இருந்தாரோ அது மாதிரி பேசுகிறாரு பாவம் அப்படின்றாரு. சரிங்க, அப்போ இவர் பேசுறது நியாயம்.
இப்போ இப்படிலாம் இருக்கக்கூடாதியா, ஒரு மகேந்திரன் படத்தை பார்த்துட்டு பேசியா, மகேந்திரன் லெஜெண்டியா, அவர் படங்களை பார்த்து வந்த டைரக்டர் ஏகப்பட்ட பிறகு பாரதி ராஜா தமிழ் தெலுங்கு திருப்பி போட்டவரியா, அவரோட எல்லா படங்கள் ஜோனலும் பண்ண முடியும்னு காமிச்சவர் அவர். வெற்றிமாறன் இன்றைக்கும் பல விஷயங்களை பண்ணிட்டு இருக்கார் நிறைய படங்களில். பாலா சிறந்த இயக்குனர்கள். சொல்லப்போனால் கே பாலச்சந்திரன், பாலுமேந்திரா கூட அடுத்து வர வீடியோவில் எல்லாத்தையும் அடிப்பார் பாருங்க. என்ன ஏசி திருவிழா வச்சிருந்தார், என்ன கிருஷ்ணன் பஞ்சு, என்ன பாலுமேந்திரா, எல்லாத்தையும் பேச ஆரம்பிப்பார். இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி தேவயானி அவர்களை ராஜகுமாரன் வைக்கணும். இல்லைன்னா உனக்கு 3 வேளை சோறு கிடையாது, தங்குறது இடம் கிடையாது அப்படின்னு ஏதாவது ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போட்டாங்கன்னா இனி பேசாமல் கொள்ளாமல் அவர் இருப்பார்னு தான் நான் நினைக்கிறேன். நான் பார்ப்போம் அடுத்த வீடியோவில் அவர் என்ன பேசுகிறாங்கிறத பார்ப்போம். இதோட ஏன் பேசுகிறாங்கன்னா, நம்ம பேசுகிறதுனால இவ்வளோ விஷயங்கள் மற்றவர்கள் பேசுகிறாங்களேன்ற எல்லா சேனலையும் எடுத்துக்கிட்டு நம்ம இப்படி பேசுகிற தெரியாதனமாக பேசிகிட்டு இருக்கோம், இப்போ நம்மளுக்கு புரிய வைக்கிறாங்க. இனிமேல் நம்ம என்ன பேசணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவர் பேசணும்னா நான் சொல்ல விரும்புகிறோம். கடைசியாக ஒரு கேள்வி அவர் கூட சொல்கிறார் சார், நீங்கள் திருமதி தமிழில் பேசும்போதே பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரால் பண்ணிலாம் போட்டிருக்காங்க. ஆனால் நீங்கள் பேசுகிற டைலாக்கே ஒரு மாதிரி இருக்குது, வேறு மாதிரி இருக்கே சார் படத்தில். அப்படிலாம் இல்லையே, நான் நல்லா தானே பேசியிருக்கிறேன். ஒரு வேளை அவங்களுக்கு அப்படி தெரியுது போல இருக்குது. நல்ல படம் தாங்க அது, ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது. அவங்கவுங்க ஃபேன்ஸால் எல்லார் படமும் ஓடுது, மற்றபடி என் கதைலாம் நல்ல கதை தான். திருமதி தமிழ் சூப்பர் படம்னு அவரே சொல்லியிருக்கிறார். சூப்பர் பண்ணால் சூப்பராக ஓடி இருக்கணும்ல. தேவயானியை கொண்டு வந்து கடன் வாங்கி நடுத்துற நிப்பாட்டின தான் சார் மிச்சம் அவர் ராஜகுமாரன். அவங்க எப்படி மீண்டு வந்தாங்க தெரியுமா? அவங்க பாவம் அவ்வளோ கடனையும் அடைச்சி பேப்பர்லலாம் வந்தது. அதான் சொல்கிறேன், அதை நம்ம ரொம்ப பேச வேணாம். நல்ல டைப் அவங்க தேவயானி அவர்கள்லாம் நல்ல அருமையான ஒரு கேரக்டர் அவங்க. ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு நடித்து பணம் சம்பாதிச்சு கடனை அடித்து கொண்டு போய் லாக்லாம் பண்ணிட்டாங்க பாவம், மிரட்டிலாம். என்ன பண்ணுவீங்க நீங்கள்? மீண்டும் ஒரு விஷயத்தை காப்பாற்றி இன்னைக்கு நல்லா சிறப்போட பசங்களோட இருக்காங்கன்னா, இவர் தேவையில்லாமல் இதெல்லாம் போய் பார்த்து பேசிக்கிட்டு தயவுசெய்து திரும்பி ராஜகுமாரன் இந்த தேவயானி கெஞ்சி கூத்தாடி திருமதி தமிழ் மாதிரி ஏதோ ஒரு மிஸ்டேக் அதை ஏதோ டைட்டில் சொல்லி ஒரு படத்தை பண்ணி தொலைஞ்சிட போகிறாரு. தேவயானி அவரை கொஞ்சம் அலாட்டாக இருக்குன்னு தான் சொல்லிக்க விரும்புகிறேன் நான். ஓகே சார், பல விஷயங்கள் அவருக்கு ரிப்ளை கொடுத்துட்டீங்க. அவர் பல விஷயங்கள் பேசினாங்க, அதுக்கு ரிப்ளை கொடுத்துட்டீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ அவர் பார்ப்பாரு. பார்த்துட்டு என்ன ரிப்ளை கொடுக்குறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். இனிமேலாவது திருந்துவாரா அப்படிங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணணும் சார். நான் எப்படிங்க முடிவு பண்ணுறது? நீங்கள் தானே சொன்னீங்க திருந்துவார்னு. ஆமாம், நம்பிக்கையில் சொல்கிறோம். ஏங்க ஒரு எவ்வளோ ஒருத்தர் திருடக்கூடாதுன்னா நம்ம சொல்லுவோம், நம்ம திருந்தி வாழடா நல்ல சமூகத்தில் தான் சொல்ல முடியும். நம்ம அது வாழ்கிறத அவங்க இஷ்டம் தானே. நம்ம இப்படிலாம் நீங்கள் பேசுகிறீங்க, எல்லா பேரும் பேசுகிறாங்க, எல்லா வீடியோவும் பாருங்கள். இப்போ இந்த வீடியோ பார்ப்பாரு, பார்த்தாருன்னா நம்ம இவ்வளோ தவறெல்லாம் பேசியிருக்கோமே, இவ்வளோ பெரிய லெஜெண்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் பேசியிருக்கோமே. ஸோ நம்ம பேசுனது இந்த தவறாக இருக்குன்னு தானே எல்லாரோட ஒருத்தர் பேசுனா பரவாயில்லைங்க. நீங்கள் டோட்டலாக எல்லா பேருமே இந்த ராஜகுமார் பேசுகிறாங்கன்னா அப்போ நீங்கள் சிறப்பாக இருக்குங்கிறதுக்காக பேசுகிறாங்க. நீ அடுத்து பேசும்போது தெளிவாக பேசுங்கன்னு அதை அவர் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு இனிமேல் இதற்கு திரும்பி பூசி முழுகாமல் அடுத்த ஒரு வீடியோ தெளிவாக பண்ணாருன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கல, பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கிறத. ஓகே சார், இதை விட டீட்டெயிலாக வேறு யாரும் பேச முடியாது. இந்த வீடியோ பார்த்துட்டு அவர் என்ன ரிப்ளை தராரு அப்படிங்கிறத மேற்கொண்டு பேசுவோம். நன்றி சார். நன்றி.